அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். பேங்க் டெபாசிட் லிமிட்டை மீறாதீங்க. அபராதம் போடும் வரித்துறை. மிகவும் கவனமாக இருங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். சேமிப்பு கணக்குகளில் ரொக்க வைப்பு தொகைக்கு வருமான வரி வழிகாட்டுதலின்படி வரம்புகள் உள்ளன. வருமான வரித்துறை முக்கிய விதிகளை வெளியிட்டு வருகிறது. வருமான வரி விதிகளை மீறினால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும். கேஷ் டெபாசிட் லிமிட். இன்றைய பணவீக்கத்தால் இயங்கும் உலகத்தில் சம்பாதிப்பதுடன் சேமிப்பதும் இன்றியமையாகிவிட்டது. பலர் தங்களுடைய பணத்தை டெபாசிட் செய்வதற்கும் எப்போதாவது பெரிய தொகையை எடுப்பதற்கும் சேமிப்பு கணக்குகளை வைத்திருக்கிறார்கள். இந்த விதிமுறைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இங்கே. வருமான வரி வழிகாட்டுதலின்படி சேமிப்பு கணக்குகளில் ரொக்க வைப்பு தொகைக்கு குறிப்பிட்ட வரம்புகள் விதிக்கப்பட்டுள்ளன. தினசரி பண வைப்பு வரம்பு ஆனது உங்கள் சேமிப்பு கணக்கில் ஒரு நாளைக்கு 1,00,000 வரை பணமாக டெபாசிட் செய்யலாம். கேஷ் டிரான்சாக்ஷன். வருடாந்திர ரொக்க வைப்பு வரம்பு ஆனது ஒரு நிதியாண்டில் 10,00,000க்கும் அதிகமான வைப்பு தொகைகள் வருமான வரித்துறைக்கு கட்டாய அறிக்கையை தூண்டும். நடப்பு கணக்குகளுக்கும் ஆண்டு ரொக்க வைப்பு வரம்பு ₹50,00,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வரம்புகளை மீறும் பரிவர்த்தனைகள் வங்கிகள் மற்றும் பிற நிறுவனங்களால் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இந்த விதிகள் பண நடமாட்டத்தை கண்காணிக்கவும், பண மோசடிகளை தடுக்கவும், வரி ஏய்ப்பை தடுக்கவும் மற்றும் பிற சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தவும் உள்ளன. இன்கம் டேக்ஸ். அதன்படி சேமிப்பு கணக்கை பொறுத்தவரை ஒரு நிதியாண்டில் மொத்த ரொக்க வைப்பு வரம்பு ₹10,00,000 ஆகும். 10,00,000க்கு மேல் டெபாசிட் இருந்தால் வங்கி வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். ₹50,000 அல்லது அதற்கு மேற்பட்ட டெபாசிட்டுகளுக்கு வைப்பாளர் தங்கள் பான் கார்டை வழங்க வேண்டும். அரிதாக பணத்தை டெபாசிட் செய்யும் நபர்களுக்கு வழக்கமான அறிக்கை இல்லாமல் ₹2.5 லட்சம் வரை ஒரு முறை டெபாசிட் செய்ய அனுமதிக்கப்படுகிறது. நடப்பு கணக்கானது ஒரு நிலையான நடப்பு கணக்கு ஆண்டுக்கு ₹50,00,000 வரை ரொக்க வைப்புகளை அனுமதிக்கப்படுகிறது. டெய்லி கேஷ் லிமிட். பெரிய அளவிலான வணிகங்களுக்கு சிறப்பு நடப்பு கணக்குகள் மாதாந்திர ரொக்க வைப்பு வரம்புகள் 1 அல்லது 2 கோடி வரை இருக்கலாம். மூலத்தில் வரி விலக்கு. டிடிஎஸ் விதிகள் பொறுத்தவரை பிரிவு 194A ஆனது ஒரு நிதியாண்டில் சேமிப்பு கணக்கிலிருந்து 1 கோடிக்கு மேல் எடுத்தால் 2% டிடிஎஸ் கழிக்கப்படும். கடந்த 3 ஆண்டுகளாக ஐடிஆர் தாக்கல் செய்த நபர்களுக்கு பொருந்தும். ₹20,00,000க்கு மேல் திரும்ப பெறுவதற்கு 2% டிடிஎஸ் பொருந்தும். 1 கோடி திரும்ப பெற்றால் டிடிஎஸ் விகிதம் 5% ஆக அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. டெய்லி கேஷ் லிமிட். பெரிய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிரிவு 269ST ஆனது ஒரு நிதியாண்டில் ஒரே கணக்கில் 2 லட்சம் அல்லது அதற்கு மேல் டெபாசிட் செய்தால் இந்த பிரிவின் கீழ் அபராதம் விதிக்கப்படும். குறிப்பிட்ட வரம்புகளுக்கு மேல் பணம் எடுப்பது டிடிஎஸ்க்கு உட்பட்டது. ஆனால் இந்த அபராதம் பணம் திரும்ப பெறுவதற்கு பொருந்தாது. இதன் விதிகளை கடைபிடிப்பதன் மூலம் தனிநபர்களும் வணிகங்களும் அபராதங்களை தவிர்க்கலாம். பண பரிவர்த்தனைகளில் எப்போதும் வெளிப்படைத்தன்மையை பேணுதல் மற்றும் ஏதேனும் விளக்கங்களுக்கு நிதி ஆலோசகர்களுடன் கலந்து யோசிக்கவும். மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.